ஜூலை 17ஆம் தேதி நான் கேட்டபோது, ஆண்டவரே எங்ககிட்ட என்ன பேசுறீங்க ஆண்டவரே? எங்க 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 கெத்செமனே ஜெபக்குழுவுக்குன்னு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாருக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குள்ளும் நமக்குள்ள ஏதோ ஒரு அழுகை இருக்கிறதுல, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு அழுகை, ஒரு கூக்குரல். அழுகை எப்போ வரும்னா, நமக்கு தேவையான அவசியமான ஒரு விஷயம் நடக்காத போது, அது கிடைக்காத போது அழுகை வரும். கூக்குரல் எப்போ வரும்னா, அது கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னும் போது நமக்கு கூக்குரல் வரும் இல்ல. இதுதான் அழுகைக்கும் கூக்குரலுக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாதான் பல வேளைகளில் நம்ம கூக்குரல் இடுகிறோம். நம்முடைய ஒருவேளை உடல் பலவீனத்தை நிமித்தமாகவோ, இல்லை சில சூழ்நிலைகள் நிமித்தமாகவோ நம்ம கூக்குரல் இடுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு வந்து காலில் அதாவது விழுந்து ஒரு முறை வந்து லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் விழுந்தேன், அப்போ வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ அந்த வலி வேதனை தாங்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, அப்படியே உள்ளத்தின் ஆழத்துலேருந்து கத்துவேன். அந்த சத்தம் வந்து வெளியில் ஒரு துளி கூட சத்தம் கேட்காது, ஆனால் கர்த்தருக்கு கேட்கும். அவ்வளோ கதறி, ஆண்டவரே என்னால் தாங்க முடியல இந்த வலி, நீங்கள் அந்த காலத்தில் மட்டும்தான் அற்புதம் செய்வீங்களா, நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த காலத்துல செய்ய மாட்டீங்களா, எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் கேட்டேன். அன்றைய தினத்திலிருந்து அந்த வேதனை வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு, வீக்கங்கள் குறைய ஆரம்பிச்சு. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, பல நாள் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே எனக்கு மான்கால் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய நாள் ப்ரேயர் பண்ணேன். அதெல்லாம் மேலோட்டமானது, ஷாலோ ப்ரேயர்ஸ், ஷாலோ ப்ரேயர்ஸ். ஆனால் எப்போ அப்படியே நம்ம உள்ளம் உடஞ்சி, ஆண்டவரே என்னால் இதுக்கு மேலே ஒரு அடி கூட வைக்க முடியாது, முடியவே இல்லை, சுத்தமாக லிட்டரலாக முடியலை அப்படின்னு எப்போ நம்ம அந்த கூக்குரல் இடுகிறோமோ, அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். நான் வந்து ஃபிசியோதெரப்பி போகிறேன், உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு வாசகம் இருந்தது. அதில் என்னன்னா, டோன்ட் ஃபாலோ யுவர் கோல், சேஸ் யுவர் கோல். உங்கள் கோலுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி போகாதீங்க. இதை வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணி போகாத, சேஸ் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அப்போ அந்த அழுகையை உண்டாக்கின ஒரு காரணம் உண்டு. அழுகைக்கு காரணமானவன் ஒருவன் இருக்கிறான், நம்முடைய கூக்குரலுக்கு காரணமானவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் சத்ரு இல்ல. அப்போ அந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு நாம என்ன செய்யணும்னா, வேதத்தை அதிகமாக சுமக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பலன் பெறணும். யாரில் பலன் பெறணும்? கிறிஸ்துவில் பலன் பெறணும். ஆமென். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இல்லை பார்த்தீங்கன்னா, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இதில் ஒரே ஒரு விஷயம், இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்குது, தலை சுற்றி கீழே விழுகிற மாதிரி ஆயிட்டீங்க, நீங்கள் சாப்பிடல, 2 வேளை சாப்பிடல, ஈவினிங் பயங்கரமாக பசிக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கே போவீங்க? நேராக கிச்சனுக்கு போவீங்க, இல்லைன்னா உணவு பொருள் இருக்க ஃப்ரிட்ஜுக்கு போவீங்க, ரைட்டா? கூல்ட்ரிங்க்ஸ் இருந்ததுன்னா எடுத்து குடிப்பீங்க, இல்லைன்னா கிச்சனில் போய் காஃபியோ மில்க்கோ ஃபுட்டோ ஏதோ சாப்பிடுவோம் இல்லை. அப்போது இப்போ நம்ம போகிறோம், கிச்சனில் போகிறோம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜை திறக்கிறோம், ஜூஸ் இருக்குது, ஓகே. அந்த ஜூஸில் ஒரே ஒரு சிப்பு மட்டும் குடிக்கிறோம், ஒரே ஒரு சிப்பு மட்டும் குடிச்சிட்டு அந்த ஜூஸ் அப்படியே வச்சுட்டோம், நமக்கு பலன் கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு செகண்ட் கொஞ்சம் அப்படியே பலன் பெற்ற மாதிரி இருக்கும், அடுத்து வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் மறுபடியும் அதே பழைய பலவீனம். அப்போது எவ்வளோ குடிக்கணும்? ஜூஸ் எவ்வளோ குடிக்கணும்? இல்லை சாப்பாடு எவ்வளோ சாப்பிடணும்? அதிகமாக சாப்பிடணும். பலவீனம் அதிகமாக இருந்தால் உணவும் அதிகமாக சாப்பிடணும்.
ஹalleluya. சின்ன வயசில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது எங்கள் அம்மா காலையில் சாதம் தான். சாதம், குழம்பு, கூட்டு இதான் காலையிலைக்கும் அதான், மத்தியானத்துக்கும் அதான். ஏன்னா அந்த டைம்லலாம் இதெல்லாம் டிஃபன்லாம் போட முடியாத ஒரு காலகட்டம். ஸோ அப்போ எங்கள் அம்மா சமையல் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு காலையில் எல்லாருமே சாதம் தான் சாப்பிடுவோம். அப்போ எங்கள் அம்மா எனக்கு வந்து சாப்பிடவே பிடிக்காது, அதுதான் உண்மை. அப்போ என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அம்மா கேட்பாங்களேன்றதுக்காக ஒரு ஸ்பூனில் இல்லைன்னா சும்மா கையில் ஒரு 4-5 பருக்க சாதத்தை எடுத்து வாயில் போட்டு போயிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா கேட்கும்போது பொய் சொல்லக்கூடாதான். எங்கள் அம்மா கேட்பாங்க, சாப்பிட்டியானா? சாப்பிட்டேன், சோறு சாப்பிட்டேன், முடிஞ்சுச்சு. சோறு சாப்பிட்டேன், பொய் இல்லை. ஆனால் காலேஜோ ஸ்கூலுக்கோ போன பிறகு என்ன ஆகும், ஒரு 11 மணி 11:30 மணிக்கெல்லாம் பசி பயங்கரமாக இருக்கும். அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஏன்? இன்டேக் ரொம்ப கம்மி. அப்போது நாமும் கூட ஆவிக்குரிய இன்டேக், வேத வசனத்தை அதிகமாக பற்றி பிடிக்கணும், அதிகமாக நம்ம படிக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாக வேர்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவிலே பலன் பெறுகிறவர்களாக இருக்கணும் நம்ம. ஆமேன், அல்லேலூயா. கிறிஸ்துவில் பலன் பெறணும். இப்போ எப்படி நமக்கு பசி வந்துச்சு, தலை சுற்றுதுன்னா நேராக போய் நம்ம ஜூஸோ ஏதோ ஒன்று எடுத்து டக்குன்னு கடகடன்னு குடிப்போம். என்ன கிடைக்குதோ எதையோ ஒன்று, முறுக்கோ மிக்சரோ மிட்டாய் ஏதோ ஒன்று எடுத்து டக்குன்னு சாப்பிடுவோம். சாப்பாடு இருந்துச்சுன்னா போட்டு வேகமாக சாப்பிட்ருவோம். எவ்வளோ நல்லா சாப்பிட்றோமோ அவ்வளோ ஈஸியாக நமக்கு டக்குன்னு என்ன பண்ணுறோம், எனர்ஜி கிடைக்கும்ல. அப்போது நம்ம பலவீனமாக இருக்கும்போது, நம்ம அழுகையின் சூழ்நிலையில் இருக்கும்போது, கூக்குரல் இடுகிற சூழ்நிலையில் இருக்கும்போது, நம்ம எப்படி வேதத்தை படிக்க வேண்டும், எப்படி கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்ளணும், எப்படி நம்ம கிறிஸ்துவிலே பலன் பெறணும்னா, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கிறிஸ்துவில் எப்படி பலன் பெறணும்னா, அதிகமாக வேத வசனத்தை படிக்கணும், அதிகமாக படிக்கணும். அதாவது நம்முடைய கோல் யாருன்னா காட் தான், இல்லை? ஹல்லேலூயா. அவரோடு வாழ்வது, அதுதான் நம்முடைய கோல். அந்த கோல்குள்ளே நம்ம ஓடும்போது ஆண்டவர் நமக்கு உலக காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த கோலை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு ஷாலோவாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த காலையில் ஒரு ஸ்பூன் சோறு சாப்பிட்டு போன மாதிரி அப்படி ஷாலோவாக இருந்தோம்னா அது நன்மையாக இருக்காது. நம்ம என்ன பண்ணணும், சேஸ் பண்ணணும், அதிகமாய் கிறிஸ்துவிலே பலன் பெற வேண்டும், கிறிஸ்துவை அதிகமாய் புசிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும்போது என்ன பண்ணலாம்னா, அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். எது வந்து நம்மை கஷ்டப்படுத்துச்சோ, நம்ம அழுததை எதெல்லாம் பார்த்துச்சோ அது எல்லாமே இப்ப என்ன ஆகும், நீரூற்று ஆசீர்வாத வாய்க்காலாக மாறும். ஆமென், 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 ஹல்லேலூயா. நீ எதுக்காக அழுகிற, எதுக்காக உள்ளத்துக்குள்ள இருந்து கூக்குரல் இடுற, அது எதுவுமே நீ கேட்கப்பட மாட்டாது. ஆமென். கர்த்தருடைய அன்பும் நேசமும் நம்ம மேலே அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய கூக்குரல் எது, அழுகை இது, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு ஜெயம் கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய அழுகை எல்லாவற்றையும் நம்ம நீரூற்றாக்கி கொள்ளும்படியாக ஆசீர்வாதத்தின் தேவன் நம்மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம்.